Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்றதுக்காக தான் உங்களுக்காக இன்ஜினியரிங் சம்பந்தமா நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பத்தி சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்லயும் டெலிகிராம்ல நீங்க ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். அதனால மறக்காம நீங்க என்ன சொல்றீங்க ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோக்குள்ள நம்ம வந்திருக்கோம். அதாவது M1 எப்படியாவது நான் கிளியர் பண்ணிடணும். ஆனா நமக்கு இருக்கிற டேட் அதாவது டேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு நாள் தான் இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்றது? இதுதான் நிறைய பேர் மனசுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சரியா? அதுக்கு விடை தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ நம்ம பார்க்க போறோம். சரியா? அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் நீங்க கேட்டீங்க அப்படின்னா சில விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா இதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்க பாஸ் பண்றது உறுதி ஆயிடும். சரியா? அதனால இந்த வீடியோவை கொஞ்சம் நீங்க ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் நீங்க கேளுங்க. அதாவது நமக்கு வந்து M1 பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளான விஷயம் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 5 யூனிட் இருக்கு. சரியா? 5 யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா நீங்க கவனிச்சுங்க. ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து மேட்ரிக்ஸ். சரியா? அப்புறம் செகண்ட் யூனிட் வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஷியல் கால்குலஸ். சரியா? தேர்ட் யூனிட் வந்து பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ். சரியா? ஃபோர்த் யூனிட் வந்து பாத்தீங்கன்னா இன்டெக்ரல் கால்குலஸ். ஃபிஃப்த் யூனிட் வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் இன்டெக்ரல் கால்குலஸ். சரியா? அப்போ நம்ம என்ன பண்றோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா நல்லா நீங்க கவனிங்க. எனக்கு 12th மேக்ஸ் வந்து நல்லா தெரியும் அப்படின்னாவே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூனிட், செகண்ட் யூனிட், ஃபோர்த் யூனிட் இந்த 3 யூனிட்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 12th புக்கை வச்சிருந்தாவே போதும். இந்த 3 யூனிட்டுமே நீங்க கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரியா? அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன பாத்தீங்கன்னா 2 2 மார்க் வரப்போகுது. அப்ப 4 மார்க் ஆச்சா? இதுல இருந்து நமக்கு 2 2 மார்க் வரும்போது அப்ப இதுவும் 4 மார்க் ஆச்சா? அப்புறம் இதுல இருந்து 2 2 மார்க் வரும்போது 4 மார்க் ஆச்சு. சரியா? மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 12 மார்க் நமக்கு கிடைச்சிருச்சு. சரியா? அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ஒரு 62 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதுல இருந்து என்ன சொல்லலாம், 2 மார்க்கை நீங்க என்ன பண்ணலாம், கண்டிப்பா அட்டன் பண்ண முடியும் உங்களால. அப்ப வேணாம், அதை கூட விட்டுருங்க. நான் இப்ப என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த 3 யூனிட் மட்டுமாவது அட்லீஸ்ட் நீங்க கவர் பண்ணீங்கன்னா எவ்வளவு மார்க் எடுக்கலாம் அப்படிங்கறத பேச போறோம். சரியா? அப்ப இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருந்து ஒரு 16 மார்க், செகண்ட் யூனிட்ல இருந்து ஒரு 16 மார்க், ஃபோர்த் யூனிட்ல இருந்து ஒரு 16 மார்க் கண்டிப்பா நம்மளால என்ன சொல்லி எழுத முடியும். சரியா? அப்ப பாருங்க, ஈஸியா நீங்க என்ன பண்ணலாம் சொல்லி பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் நீங்க ஆட் பண்ணுங்க. 3 16 மார்க் இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுலயே நமக்கு 48 மார்க் வந்துச்சு. இதுல ஒரு 12 மார்க். அப்ப எவ்வளவு மார்க் வந்துச்சு? 60 மார்க் நீங்க என்ன பண்ணலாம் சொல்லி பாத்தீங்கன்னா ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். இந்த 3 யூனிட்டை மட்டும், அதாவது ஃபர்ஸ்ட் யூனிட், செகண்ட் யூனிட், ஃபோர்த் யூனிட் இந்த 3 யூனிட்டை மட்டும் நீங்க நல்லா தெளிவா நீங்க கவர் பண்ணிட்டீங்கன்னா போதுமானது. ஈஸியா M1ல நீங்க கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா M1, M2, M3, M4 நம்ம என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா கூடயே நம்ம வச்சுட்டே போனோம் அப்படின்னா நான் இதை வந்து ஏற்கனவே நம்மளோட வின்சென்ட் மேக்ஸ் சேனல்ல தெளிவா நான் சொல்லியிருக்கேன். சரியா? அதாவது M1ல அரியர் வச்சுன்னா M2 ஆட்டோமேட்டிக்கா விழுந்துரும். M2 விழுந்துச்சுன்னா அங்கே M3 விழுந்துரும். சரியா? அதனால தயவு செய்து மேக்சிமம் இந்த பேப்பரை இதோட நம்ம தூக்கி எரிஞ்சிடணும் அப்படிங்கிற ஒரு எய்மோட எக்ஸாம் போங்க. நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் உங்களுக்கு கொடுக்குறேன். சரியா? அதையும் நீங்க பாருங்க. கண்டிப்பா நீங்க எக்ஸாம்ல கிளியர் பண்ணிடலாம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. மறக்காம நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்லையும் டெலிகிராம்லையும் ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.